So hey guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் உங்களோட ஜோடியாக் சைன் பத்தின ரீடிங்ஸ் தான் நம்ம வந்து எடுக்க போறோம். ஸோ உங்களோட ஜோடியாக் சைன்ல வந்து லைக் 12 ஜோடியாக் சைனுமே நம்ம ரீடிங்ஸ் பார்க்கலாம். மிட் மந்த் ஜோடியாக் சைனாக பார்க்கலாம். ஜனவரி மிட் மந்த் எப்படி இருக்கும், ஓவரால் உங்களோட லவ் லைஃப் கரியர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி ரீடிங்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் நான் உங்களுக்கு வந்து கீழே டைம் ஸ்டாம்ப் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து உங்களோட ஜோடியாக் சைன் எதுவோ அதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து பிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன மாதிரி நான் எடுக்கிறேன் எனர்ஜிஸ் எடுக்கிறேன் அப்படின்னா லைக் ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் சைனோட த்ரீ த்ரீ சைனுக்கும் சேர்த்தே தான் நம்ம கார்டு பார்க்க போகிறோம். ஃபயர் சைன், அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன சைனோ அந்த மாதிரி டோட்டலாக வந்து 12 ராசியை 4 எலமெண்ட்டாக தான் நான் பிரிச்சிருக்கேன். 4 எலமெண்ட் ரீடிங்காகவே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ யா லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ். லைக் ஃபர்ஸ்ட் we can start with the fire sign. Bottom of the deck we have Ace of Swords. Okay, you guys get some clarity. ஓகே, ஸோ லைக் இந்த ஃபயர் சைன் வந்து எல்லாருக்குமே காமனாக தான் வரும். ஏரிஸ், லியோ, சாஜிட்டேரியஸ், மேஷ ராசி அண்ட் அதே மாதிரி வந்து தனுஷ ராசி அண்ட் அதே மாதிரி வந்து சிம்ம ராசி, இவங்க எல்லாருக்குமே தான் வரும். ஸோ வி ஹாவ் 6 of Swords, 10 of Wands, Ace of Pentacles, the Sun card, 6 of Cups. Okay, Ace of Wands and the 2 of Wands. ஓகே கைஸ், ஸோ லைக் கரியர் வைஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த ஃபயர் சைனில் இருக்கவங்களுக்கு ரைட் நவ் வந்து சில பேர் வந்து லைக் நம்ம வேற ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் டெஃபினட்டாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியூ ஆஃபர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் நீங்கள் எடுத்தாலுமே நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்து நியூ ஆஃபர்ஸில் வந்து பார்த்தீங்க, இப்போ உங்களோட கரியரில் இப்போ வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து புதுசாக போய் நீங்கள் வேலை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்டர்வியூஸ் கொடுங்க, இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் புதுசாக வேறு ஏதாவது ஒரு கம்பெனி வந்து டெஃபினட்டாக அந்த ஆஃபர்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வரும். பிகாஸ் எனக்கு வந்து நீங்கள் கரண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸாக இருக்குது, இல்லை கரண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ஜாப் எதுனாலும் சரி, சம்வாட் வந்து எனக்கு வந்து லைக் சிச்சுவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டவுன்ஃபாலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு மணி எப்போடா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. பட் ஆனால் லைக் ஒரு போராட்டமாக தான் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ லைக் அப்கமிங் டேஸை பொறுத்தளவுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ஜான்வரியோட எண்டு டைமில் வந்து உங்களுக்கு சில அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மைட் பி இப்போ ஜான்வரியோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் பேர்டனாக போயிருக்கலாம். பட் ஆனால் அந்த ஜான்வரியோட செகண்ட் ஆஃபில் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும் பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு. அண்ட் மோரோவர் வந்து லைக் லவ் லைஃபாக இருக்குது அப்படின்னாலுமே சம்வாட் உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் வந்து சில சண்டை ஏதாச்சும் வந்திருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அவங்க ஏதாச்சும் வந்து நான் வந்து மூவ் ஆன் ஆகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் சம்வாட். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஒரு டிஸ்டன்ஸோட இன்வால்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து லைக் சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கலாம், லைக் எப்படா இந்த சைக்கிள் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம இப்படி கஷ்டப்பட்டே இருக்குமே, எப்படா இந்த இந்த இதுலேருந்து இந்த லூப்லேருந்து நம்ம எப்போ வெளியில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாஸுமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அது மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க, சில பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வெயிட்டிங் கேம், அந்த ஒரு வெயிட்டிங் எனர்ஜி தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மைட் பி நீங்களும் உங்களோட பார்ட்னருமே வந்து டிஸ்டன்ஸில் இருந்துக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இன்வால்மெண்ட் இருக்குது. எதர் அது வந்து கம்யூனிகேஷன் டிஸ்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். பட் மோர் ஓவர் சில பேருக்கு வந்து பார்க்கும்போது ப்ராபப்ளி பார்க்கும்போது ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு ஊரில் இருக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்கும், நீங்கள் உங்களோட பார்ட்னர் ரெண்டு பேருமே. ஸோ நீங்கள் வந்து
வந்து ஆன்லைனில் மீட் பண்ணிருக்கலாம். ஆன்லைனில் தான் அவங்களோட பேச்சு கன்வர்ஷன் எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். நேரில் போய் மீட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அந்த பர்சன் அவைலபிளாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனாலேயே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. பட் ஐ திங்க் யூ கெட் சம் கிளாரிட்டி. உங்களோட பர்சனோட சைட்லேருந்து சில கிளாரிட்டி உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். சில பேர் நீங்கள் நினைக்கலாம் லைக் நான் மிஸ் பண்ணுற மாதிரி அந்த பர்சனை மிஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த பர்சன் உங்களை வந்து மிஸ் பண்ண தான் செய்கிறாங்க, மிஸ் பண்ணாமலாம் இல்லை. ஓகே. அண்ட் ஃபார் லைக் என் கரியர் நான் சொல்லிட்டேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு லவ் லைஃப்க்கு நான் சொல்லிட்டேன். ஓவரால் வந்து லைக் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 50% பேடாக போயிருக்கு அப்படின்னா செகண்ட் ஆஃப்ல அந்த 50% வந்து நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட். அட்லீஸ்ட் அந்த ஜான்வரியோட எண்ட்லையாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க. ஜான்வரி ஒரு எண்டாவது வீக்லையாவது அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க தான் செய்வீங்க. சம்திங் இஸ் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ மூடி மறைச்ச மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ ஒரு டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு தப்பாக ஒரு நெகட்டிவாகவே நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஃபயர் சைனுக்கு. பட் மோர் ப்ராபப்லி ஐ ஜஸ்ட் சி சம் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ் ஆல்சோ கம்மிங் ஆன் யுவர் வே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சில தெளிவு உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ஹெல்த் வைஸில் கொஞ்சம் உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஹெல்த் வைஸ்லையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வேணும். நீங்கள் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்க, ஓவர் பேர்டனாக இருந்துக்கிறீங்க. ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னா. பட் எனிவே பட் ஸ்டில் லைக் எப்படி சொல்கிறதுனா லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும் லைஃப்பில். ஸோ அதனால் டேக் கேர் அபவுட் இட். ஓகே, அது எல்லாருக்குமே தான் இருக்குது. ஆஸ் அ ஹியூமனாக எல்லாருக்குமே தான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ யா, அதனால் just take care it, okay, and go with the flow. These are the thing for the fire sign. So fire sign க்கு overall இந்த மாதிரி தான் இருக்கு. So yeah, let's see for the water sign. I think water ஓட நான் நெக்ஸ்ட் வந்து earth element பார்க்கலான்னு இருக்கேன். Taurus, Virgo, Capricorn. So because I'm channeling that Taurus, Virgo, Capricorn தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ Taurus, Virgo, Capricornங்கிறப்ப லைக் ரிஷப ராசி வரும். அண்ட் அதே மாதிரி கன்னி ராசி வரும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசியோட எனர்ஜிஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த த்ரீ எர்த் எலிமெண்ட்டுக்குமே பார்க்கலாம். லைக் எப்படி ஜான்வரி மிட் மந்த் எப்படி இருக்கும், மிட் மந்த்லேருந்து ஜான்வரி எண்ட் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓவரால் லவ் லைஃப் அண்ட் கரியர். ஓகே, ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் கிளியர் த எனர்ஜி ஆஃப் த ஃபயர் சைன். யா, okay, bottom of the deck we have 5 of Pentacles. Okay, Eight of Swords. Oh my god. Okay, Eight of Swords, Eight of Pentacles, lot of 8 and 9, Nine of Wands, Nine of Wands. Taurus, Virgo, Capricorn oda energy present ah da irukku. Okay, the Hierophant card, Major Arcana card, again the Major Arcana card, the Fool card, Queen of Swords, Lost card. So guys, like yeah, for the earth element வந்து கண்டிப்பாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட வந்து ப்ராப்பராக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. வி கெட் குயின் ஆஃப் சோர்ட்ஸ், பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் ஃபீல் சம்வாட் அது வந்து கேர்ளாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு ரிஜெக்ஷன் டெஃபினட்டாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க அவங்கக்கிட்ட வந்து. அண்ட் மோர் ப்ராப்ளி அவங்க வந்து எங்கேயோ உங்களை வந்து உங்களோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அந்த ஒரு டாமினேட்டிங்கோட எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்குது. நீங்கள் எதிர் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பாயாக இருக்கட்டும், கேர்ளாக இருக்கட்டும், சம்வாட் வந்து அவங்க வந்து உங்களோட எனர்ஜிஸை எங்கேயோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
லைக் மோர் ப்ராப்ளி நீங்கள் வந்து உங்களோட லவ் லைஃப்லையுமே கொஞ்சம் ஸ்டக்காக இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சில பேரோட ட்ராமாஸ் இருக்குமோ, அவங்களோட பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் சில பேருக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரைட் டைமுக்காக ரைட் டைமுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க. அந்த ஒரு ரைட் டைமில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இந்த பர்சன் மேலே அப்படின்னா. பட் இருந்தாலும் ஸ்டில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. நீங்கள் வந்து ஒரு மாதிரி வந்து ஜஸ்ட்டு அதை வந்து வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. லைக் அவங்க என்னதான் தாட் ப்ராசஸ் இருக்காங்க, அவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரால் வந்து அந்த ஒரு வெயிட்டிங் ஜோன் தான் ரொம்ப டெஃபினட்டாக இருக்குது. அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதை பார்க்குறதுல தான் நிறையாவே இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி ஸ்டக்காகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ கைஸ், லைக் நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போடாமலாம் இருக்க வேண்டாம். பிகாஸ் ஐ எம் சீங் சம் நியூ பிகினிங் as well. வித் 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கீழே ஃபுல் கார்ட் பார்க்கும்போது, ஸோ டெஃபினெட்லி உங்களோட பார்ட்னர் வந்து உங்க கூட வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்தியான ஒரு பர்சனாக தான் இருக்காங்க. பிகாஸ் ஐ கேன் see that. ஓகே, அவங்களுமே அந்த ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட பர்சனுமே அந்த ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஓவரால் வந்து லைக் இந்த மந்த்தில் வந்து பார்க்கும்போது சம்வாட் எனக்கு அந்த ஒரு குட் வைப் தான் எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் தாராளமாக இந்த பர்சன் மேலே நம்பி நீங்கள் உங்களோட எஃபர்ட் நீங்கள் வந்து போடலாம். இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஜென்யூனாகவே உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக எஃபர்ட் போடலாம். ஏன்னா நீங்கள் எஃபர்ட் போடும்போது டெஃபினட்டாக அது உள்ள ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வர தான் செய்யும். இப்போ இந்த பர்சன் பண்ணுற பிஹேவியர் உங்களுக்கு எங்கேயாவது ட்ரிகர் அப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஆனால் டீப் இன்சைட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் டெஃபினட்டாக வர தான் செய்யும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் வந்து இப்போ உங்களோட கரியர் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது கரியர் வைஸில் உங்களோட ஹையர் அஃபிஷியல் யாராச்சும் உங்களோட ஒர்க் ஸ்பேஸில் ஹையர் அஃபிஷியல் ஹையர் பொசிஷனில் உங்களோட மேனேஜராக இருக்கட்டும், உங்களோட டிஎலாக இருக்கட்டும், ஸோ யாராவது மேனேஜராக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கவங்க ரொம்பயுமே வந்து உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப உங்களை வந்து அவங்களால உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ்மே வந்திருக்கும், நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மோர் ப்ராப்ளி நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க முன்னாடி உங்களோட சம்வாட் நீங்கள் வந்து கோச்சு அவங்க மேலே மூஞ்சி எதுவுமே காமிச்சிக்க வேண்டாம். உங்களோட முகத்தை வந்து நீங்கள் வந்து காமிச்சிக்க வேண்டாம். லைக் கோவப்படுற மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த ஒரு அரகண்டான ஒரு பிஹேவியரோ அதை ஃபேஸில் கூட காமிச்சிக்க வேண்டாம். ஏன்னா அதனால வந்து உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு குட் ஃபார்ச்சூன் எனக்கு வர மாதிரி தான் தெரியுது. ஒரு ஸ்டேபிள் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு ஸ்டேபிளாக ஒரு நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ இருக்க இந்த டெம்பரான ஒரு சுச்சுவேஷனை வந்து திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் வந்து கோவப்பட்டு நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால வந்து அது தேவையில்லை. அதை மேக்ஸிமம் நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் திங் ஓவரால் வந்து உங்களோட லைஃப்பில் விஷயத்தில் பார்க்கும்போது உங்களோட பேரண்ட்ஸ் எங்கேயோ வந்து சில பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னை பொறுத்தளவுக்கு நான் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணாலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறீங்க. பட் ஆனால் அதுக்குரிய பலன் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். மோர் ஓவர் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஃபார்ச்சூனாக ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டெபிலிட்டியான ஒரு கார்டு வந்திருக்குங்கிறனால ஸோ உங்களுக்கு வந்து தைரியமாக என்னால் சொல்ல முடியும் தட் உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நீங்களாகவே வந்து யோசிச்சு முடிவெடுத்து எல்லா ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து செய்யுங்க. மேக்ஸிமம் வந்து லைக் நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷனுமே நீங்கள் வந்து செய்ய மாட்டேன்றீங்க. பிகாஸ் உங்களுக்கு சில பயம் இருக்கலாம், எப்படி இது வந்து ஒர்க் ஆகுமோ, எப்படி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தாட் ப்ராசஸில் இருக்கலாம். ஸோ அந்த பயம்லாம் தேவையில்லை. நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லேயே உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். ரைட் நவ் சில டெம்பரான விஷயத்தை யோசிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கலாம். பட் ஆனால் லைக் இப்போ ஒரு விஷயத்த வந்து லைக் நீங்கள் வந்து ரொம்ப சில பேர் வந்து ரொம்ப கிட்ட வச்சு பார்க்குறீங்க அந்த விஷயத்த, சில பேர் தூரமாக வச்சு பார்க்குறீங்க. ஸோ அதை வந்து எப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றத வந்து அந்த அந்த ஒரு டாக்டிக்ஸ் அந்த ஒரு லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம் எல்லாமே வந்து அது அப்படியே சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங் ஐ வாண்ட் டு சே ஃபார் த எர்த் எலமெண்ட் டுவர்ட்ஸ் வித் கேப்ரிகான். ஸோ ஃபார் திஸ் ஜான்வரி மிட் மந்த் டு ஜான்வரி எண்ட். ஸோ லெட்ஸ் சி லைக் நம்ம பைசிஸோட எனர்ஜிஸ் பார்க்கலாம். பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ லைக் வாட்டர் சைனுக்கு எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே, so let's see for the water sign. Pisces, Cancer, Scorpio. Yeah.
ஓகே. Nine of Wands. ஸோ Pisces, ஐ திங்க் நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see எதனால எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்தது Nine of Wands. ஸோ your card is Wheel of Fortune, Five of Wands, Two of Swords, Five of Pentacles, oh my god, Four of Wands, and the Nine of Pentacles. Let's see why Four of Wands and the Nine of Pentacles is here. Why Four of Wands and Nine of Pentacles? Okay, so you guys in confusion mindset. You guys in confusion mindset right now. I got your point. Nice. ஸோ கைஸ் லைக் இப்போ வந்து இந்த மீனராசியோட எனர்ஜிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லைக் இதில் வந்து மீனம், கடகம் அண்ட் அதே மாதிரி விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து உங்களோட லவ் லைஃப்பை பொறுத்தளவுக்கு இந்த பர்சன் கிட்ட வந்து உங்களுக்கு ஜென்யூனாகவே ஒரு பாசிட்டிவான ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆனால் வேணும். அண்ட் நீங்கள் இந்த பர்சனை வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த பர்சன் கூட லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுறீங்க, எந்த ஒரு ஆக்ஷனுமே நீங்கள் எடுக்கல. சம்டைம்ஸ் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டீல் பண்ணுற உங்களோட பர்சனுமே வந்து ஏதாச்சும் உங்ககிட்ட ஒரு சண்டை போட்டிருக்கலாம். ஐம் சீயிங் தட். ஓகே, அதனால நீங்கள் கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. அண்ட் யூ ஜஸ்ட் நோட்டிஸ் தட் 5 and the 5 in your reading. Okay, so it is a 555. So நிறைய பேர் like 555 நம்பருமே நீங்கள் பார்க்கலாம். So 555 or 333, 444 or 999, but maximum I can channel it 555, 999 and 333 number is very heavy. Okay, so like all the 555 நம்பரை பார்க்கும்போது we can see that ஒரு மேஜர் பாசிட்டிவ் சேஞ்சஸ் டெஃபினட்டாக வரும். நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. some miracle might be happen because I can see that நீங்கள் வந்து லைக் அந்த உங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, லவ் பண்ணுற பார்ட்னரே மேரேஜ் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பட் ஆனால் எங்கேயோ வந்து சிச்சுவேஷன்ஸ் வந்து சரியில்லை, ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்காக போயிட்டுருக்கு, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் யூ கேன் see that with the lovers card there is some hope. லைக் கடவுள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்க தான் செய்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, ஒருத்தருமே ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்து சேர்க்கக்கூடிய பிளானிங் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் இட் பிகாஸ் we get a card with the 4 of Wands plus the lovers card with the 4 of Wands. Again, like 6 plus 4, completion, 10. You're seeing that? Completion card, 6 plus 4, 10. And the 10, Wheel of Fortune, you can see that. Okay, so லைஃப்பில் சில விஷயங்கள் டஃப்பாக போயிருந்துருக்கும். லவ் லைஃப்பில் நிறையவே வந்து லைக் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம், நான் வந்து ஒரு அன்லக்கியான ஒரு பர்சன் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கலாம். பட் யூ கேன் சி தட் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஐ திங்க் காட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி எழுதுறாருன்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் அகைன் ஐ கேன் சி தட் நீங்கள் ரெண்டு பேருமே டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சில லைக் கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, சம்வாட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சேர்றதான் செய்வீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க லைக் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கும். மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இல்லை வேண்டாம், நம்ம கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைசி மைண்ட் செட்டில் இருக்கீங்க. சிங்கிளாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிகாஸ் ஐ கேன் see that in your card. ஸோ யா, பட் உங்களோட பர்சன் கூட உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு, ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு அப்படின்னாலுமே பட் ஐ கேன் ட்ரூலி சே தட் இந்த கனெக்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸில் இருந்தாலும் சரி, பட் இந்த கனெக்ஷனில் ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த பர்சன் கூட லைக் நீங்கள் ஒரு லாங் டேர்மாக இருக்கக்கூடிய எனர்ஜிஸ் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் இப்போ இருக்க அந்த ஷார்ட் திங்கை நினச்சி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சிச்சுவேஷன்ஸில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அவங்க யாரெல்லாம் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்களோ, யாருனாலலாம் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுதோ அதை வச்சு ஒன்றுமே அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிகாஸ் லைக் டிவைன் இஸ் சீயிங் திஸ் கனெக்ஷன். ஓகே, ஸோ டிவைன் இஸ் ப்ரொடெக்டிங், டிவைன் வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் செய்கிறாங்க இந்த கனெக்ஷன். அண்ட் அதே மாதிரி லைக் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, சம்வாட் வந்து அவங்க வந்து லைக் அந்த லவ்வை வந்து சேர்க்கக்கூடிய எனர்ஜிஸ் தான் எனக்கு ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்குது. ஓகே, அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து லைக் உங்களோட ஜாப் விஷயத்தில் வந்து நீங்கள் உங்களோட வீட்டை விட்டு டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது ஒரு பிளேசஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் சில பேருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலுமே
ஸோ ஜாப்ல வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். உங்க கூட வேலை பார்க்குறவங்களே சில பேர் வந்து உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு ஃபைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இல்லைன்னா ஆல்ரெடி இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஷனான ஒரு பிளைண்ட் மைண்ட் செட்டோட நீங்கள் இருக்கீங்க. இந்த ஜாப்ல நம்ம இருக்கலாமா வேண்டாமா, பிகாஸ் உங்களுக்கு மணி வேணும். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு மணி வேணும். உங்களால் வந்து லைக் பேரண்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி உங்களால் இருக்க முடியாது. பிகாஸ் நீங்களுமே சம்டைம்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, உங்களோட அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கிறனால. ஸோ மோர் ப்ராப்ளி ஐ கேன் சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். லெட்ஸ் செக் வித் ஒன் மோர் கார்ட் ஃபார் த கரியர் பாத். யா, I want to take this card. Okay, so yeah, right now situations again you can see the major arcana card, the world card. So with the wheel of fortune, the world card. So some good changes will be come on your way. Okay, so அதனால வந்து இப்போ போயிட்டு இருக்க ஜாப்னாலும் சரி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த ஜாப்லேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டெஃபினட்டாக கிடைக்க தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி டேக் கேர் யுவர் ஹெல்த் பிகாஸ் ஓவர் திங்கிங் நிறையா இருக்குது. மேபி நைட் டைம்ஸில் ஓவர் திங்கிங் நிறையா பண்ணலாம். பிகாஸ் வித் த 2 of swords again I am just seeing that ரொம்ப ஒரு பிளைண்டாக இருக்கீங்க. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, உங்களுக்குள்ளேயும் சண்டை போட்டுக்க வேண்டாம், வேற யார்கிட்டையும் சண்டை போட வேண்டாம், எதையாவது பேசி சண்டை போட வேண்டாம். சிச்சுவேஷன்ஸ் தன்னால் கீழாகிற டைமில் தேவையில்லாமல் நீங்களாம் வந்து அதை ஓவர் எக்ஸாஜுரேட் பண்ண வேண்டாம். அதாவது அதை நீங்களே வந்து ஊதி ஊதி பெருசாக்கி அப்படி நடந்துருமோ, அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படின்னு வந்து எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. பிகாஸ் அஸ் அ வாட்டர் சைனாக நம்ம வந்து பொதுவாகவே ரொம்ப ஒரு ட்ரீமியாக நிறையா திங்க் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு திங்கிங் வேண்டாம். எந்த ஒரு திங்கிங்காக இருந்தாலும் அது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காகவே இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும்போது டெஃபினட்டாக பாசிட்டிவான விஷயம் நீங்கள் நிறையா அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ யா, தீஸ் ஆர் த மெசேஜஸ் ஃபார் த வாட்டர் சைன். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபார் த லாஸ்ட் சைன் இஸ் யார் சைன், ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ். ஸோ ஜெமினி, லிப்ரா, அக்வாரியஸ் வந்து லைக் யா Midhuna Rasi and Libra comes under Tulam Rasi, and adhe mari the last one is Aquarius, Kumbha Rasi. Okay, so let's check ungalku enna or message varudhu paapom for the January month, how it could be go mid month, from January mid month to January end. Thoughts, please clear the energy first of all. Yeah. I'm getting a lot of cards. Maybe I'm just taking this card. So more card, please. Yeah, thank you so much. Ooh, wow, that is beautiful, by the way. Beautiful. So super actually. Yarsan ரொம்ப நல்லா வந்திருக்க மாதிரி இருக்கு. Let's check with some more cards. There is a lot of messages also, by the way. 9 of Cups is the bottom of the deck. Energy. Okay, 9 of Cups. And the card King of Wands, nice. The Death card, 3 of Wands, 8 of Wands, beautiful actually. 8 of Cups, the Moon card, and the Justice. Wow, it's really really beautiful actually. Really beautiful. I love actually வந்து யார் சைனுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பிகாஸ் அப்பர் டெக்லையுமே வந்து பேஜ் ஆஃப் கப்ஸோட கார்டு வந்துருந்துச்சு, அண்ட் பாட்டம் ஆஃப் த டெக்கில் 9 ஆஃப் கப்ஸோட கார்டு வந்துருச்சு. See, there is no need to be worried at all for the Gemini, Libra, Aquarius, யார் சைனுக்கு. சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு, சில விஷயங்கள் உங்களுக்கு ஒளிவு மறைவாக நடந்து முடிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது வந்து ஒரு புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி தான். பட் இந்த அமைதினால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்கள் முன்னாடி மறைச்ச சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதுதான் நான் மேக்ஸிமம் பார்க்குறேன். ஸோ let's check with the 3 of Wands. Like, is there any person will be help or how it could be for the 3 of Wands? Okay,
ஸோ யா இன்கேஸ் தேர்ட் பர்சன் யாராச்சும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் லெவலில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய எனர்ஜிஸ்மே எனக்கு நிறையா இருக்குது. ஸோ பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு சில பர்சனோட ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதே மாதிரி சில பேர்னால உங்களுக்கு ஜென்யூனாக அவங்களை சுற்றி இருக்க சில பர்சன்னால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வருமானமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு நிறைய நிறைய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். எதிர்பார்க்காத லாபம் உங்களுக்கு நிறையா வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்ட் சில பேர்னால நல்லா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் நிறையா ஒரு குட் அமௌண்ட் ஒரு குட் மணி ஃப்ளோ உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு பர்சன்னால கூட உங்களுக்கு சில டீலிங்ஸ் வந்து உங்களுக்கு நடந்து முடியக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. மோர் ஓவர் பார்க்கும்போது எனக்கு கரியர் வைஸில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்ராட் கண்ட்ரீஸில் சில பேர் வெயிட் பண்ணுறீங்க. சாரி இப்போ அப்ராட் கண்ட்ரீஸ் போகணும்னு சில பேர் வெயிட் பண்ணாலுமே லைக் அப்ராட் கண்ட்ரீஸில் போய் நீங்கள் வந்து லைக் ஒர்க் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும். அப்ராட் கண்ட்ரீஸில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருந்தாலுமே ஸ்டெபிலிட்டி இஸ் தேர். பிகாஸ் ஐ எம் சீயிங் தட் ஸ்டெபிலிட்டி இஸ் தேர். ஓகே. அண்ட் லைக் சில பேருக்கு மேரேஜ் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே எனக்கு தெரியுது ஆக்சுவலாக. லைக் இந்த மந்த் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மேரேஜ்க்காக நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, இல்லை அந்த மாதிரி மேரேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக நீங்கள் வந்து பண்ணலாம். இட் இஸ் பி வெரி பியூட்டிஃபுல் ஃபார் யூ. இந்த ஜான்வரியில் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அண்ட் அதே மாதிரி லவ் லைஃப்பில் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு திருப்பி உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்கும். இன்கேஸ் உங்களோட எக்ஸ் இருக்காங்க, இல்லை பிரேக்கப் ஆகிருக்கு பார்ட்னர் கூட, இல்லை பார்ட்னர் உங்களை ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி வச்சு வந்து லைக் பாஸ்டில் வந்து விளாண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பார்ட்டினால ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சரியாக பேசாமல் இருக்காங்க அப்படின்னாலுமே அவங்களோட ரீகன்சிலேஷனோட எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு துலாம் ராசி கூடயோ அப்படி இல்லைனா வந்து லைக் ஒரு மீனராசி அதே மாதிரி லைக் கடகராசி விருச்சிக ராசி உள்ள பர்சன் கூட வந்து நீங்கள் வந்து டீல் பண்ணலாம். பிகாஸ் ஐ கேன் ஸ்ட்ராங்லி சி தட் அந்த ஒரு ஃபயர் சைனோட எனர்ஜிஸ் இருக்குது, வாட்டர் சைனோட எனர்ஜிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களோட சேம் அந்த ஏர் சைனோட எனர்ஜிஸ்மே தான் இருக்குது. ஸ்ட்ராங்லி வந்து மீனராசி அண்ட் அதே மாதிரி விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி லைக் ஃபயர்ஸோட எனர்ஜிஸ்மே தான் இருக்குது. ஏரிஸ்லியோ சஜிடேரியஸோட எனர்ஜிஸ்மே தான் இருக்குது. ஸோ மோர் ப்ராப்ளி நீங்கள் வந்து உங்களோட பவரில் டெஃபினட்டாக வருவீங்க. அண்ட் நீங்கள் நினச்ச சில விஷயங்கள் அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இந்த மந்த் நடந்து முடியும். உங்களோட விஷஸ் எல்லாமே நீங்கள் இதெல்லாம் நம்ம ரொம்ப செய்யணும், இப்படிதான் நம்மளோட கரியர் நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்கூட வந்து உங்க முன்னாடி நடக்கும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து நம்மளோட விக்டரியை நம்ம எப்படின்னா நம்மளோட சக்ஸஸை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் உங்களோட பர்சன் உங்க மேலே ரொம்ப எமோஷனாக வந்து ட்ரா ஆவாங்க. உங்களோட பர்சன் வந்து டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட பார்ட்னர் உங்களை வந்து மீட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு ரீக்ரோத் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ரீபர்த் ஆக்சுவலாக ஒரு ரீபர்த் டெஃபினட்டாக இருக்கும் உங்களோட லவ் லைஃப்பில் ஓவரால் பார்க்கும்போது. ஸோ ஓவரால் இட் இஸ் குட். லைக் ரீகன்சிலேஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இஸ் தேர். உங்களோட பர்சனோட சைட்லேருந்து அந்த ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் டெஃபினட்டாக வரும், காலர் டெக்ஸ்ட் மெசேஜ் டெஃபினட்டாக வரும். இன்கேஸ் நீங்கள் போய் பேசினா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், பட் வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. பட் எனிவே அவங்களாவே வரட்டும். சில பேருக்கு ஓகே நீங்கள் போய் பேசினாலும் பேசுவாங்க. அண்ட் பட் மேக்ஸிமம் கேசஸ்க்கு அவங்க வந்து பேசினா பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் யூ கெட் யுவர் ஜஸ்டிஸ் அந்த பர்சன் சைட்லேருந்து. மோர் ஓவர் உங்களோட ஹெல்த் வைஸ்லேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஹெல்த்தையுமே நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. மோர் ஓவர் உங்களோட ஹெல்த்லேயுமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பிகாஸ் உங்களோட மைண்ட் நல்லா காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்போது, ஒரு ஹாப்பியான மூடில் இருக்கும்போது டெஃபினட்டாக உங்களோட ஹெல்த்துமே நல்லா இருக்கும். So like more probably it is a very good reading for the air sign. Like when compared to matta sign பார்க்கும்போது the air sign is really very very beautiful. I really enjoy the reading for the air sign. Yeah. So guys, these are the messages. I hope உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you in the next reading. அண்ட் உங்களோட உங்களோட ரெக்வஸ்ட் டாபிக்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற அந்த டாபிக் வந்து நான் ரீடிங்ஸ் எல்லாமே நான் டெஃபினட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். சில பேர் வந்து லைக் ஜாப்காகவும் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்கமிங் ரீடிங்ஸில் நான் ஜாப்காகவும் நான் பண்ணுறேன். ஓகே. அண்ட் த next thing is guys, லைக் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா you can do reach out on my Instagram account. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து நான் பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை டேட்டா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம். உங்களோட ரீடிங்கை நான் வந்து வித்தின் அ டேவே நான் உங்களுக்காக பண்ணி கொடுத்துருவேன். மேக்ஸிமம் வித்தின் அ டே ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் டே. ஓகேங்களா? ஸோ பட் உங்களுக்கு வந்து மெசேஜ் ரிப்ளை எல்லாமே நான் சேம் டேவே பண்ணிடுவேன். அண்ட் உங்கள் ரீடிங்ஸ் மேக்ஸிமம் வித்தின் அ டே ஆர் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டாரோட 143 ஃபேமிலி. அண்ட்
ஸோ அதே மாதிரி லைக் யா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் டேரோ ரீடிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் மை சேனல் டு தேம். அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட். அண்ட் யா கைஸ், ஸோ உங்களுக்கு இது போல் இன்னும் நிறையா ரீடிங்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் போட்காஸ்ட் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். அதில் தமிழ் டேரோ ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன். ஸோ அது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் இன்னும் நிறைய ரீடிங்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கலாம். அது எல்லாமே டைம்லெஸ் ரீடிங்கிறனால இது வந்து ஜோடாக்ஸ் ரீடிங். இது வந்து இந்த மந்த்துக்காக எடுக்கிறனால இதை தவிர்த்து இது வந்து டைம்லெஸில் வராது. ஸோ இது தவிர்த்து மற்றதெல்லாம் நீங்கள் வந்து லவ் ரீடிங்ஸ் எல்லாமே நிறைய நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அது மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ், அது மூலயமா ஒரு informations உங்களுக்கு வந்து கிடைக்க தான் செய்யும். So please go and watch that. Okay, so see you guys in the next video. Until that, take care, love you all, tada, goodbye. Please give your support. Okay, bye bye, take care, bye bye.